பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். கிறிஸ்துவ முன்னேற்ற கழகத்தின் 51வது ஆண்டு கிறிஸ்து பெருவிழா விழாவை கொண்டாடும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். எல்லோரும் இறை வணக்கத்திற்காக எழுந்து நிற்போம். இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு கனமாகுமே. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு கனமாகுமே. உந்தன் வார்த்தை என் வாழ்வில் உயிராகுமே, உயிராகுமே. என்ற நெஞ்சுக்குள்ளே, என்ற நெஞ்சுக்குள்ளே, என்ற நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. என்ற நெஞ்சுக்குள்ளே, என்ற நெஞ்சுக்குள்ளே, என்ற நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன், வழிகாட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய். பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன், வழிகாட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய். உந்தன் கரமானது என் துணையாகுமே, உந்தன் கரமானது என் துணையாகுமே. உந்தன் வார்த்தையின் வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே. என்ற நெஞ்சுக்குள்ளே, என்ற நெஞ்சுக்குள்ளே, என்ற நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. என்ற நெஞ்சுக்குள்ளே, என்ற நெஞ்சுக்குள்ளே, என்ற நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. நன்றி. அனைவரும் அமரவும். நமது சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட முதன்மை குரு அருட்தந்தை ஜே அந்தோனிசாமி அவர்களை அழைக்கிறோம். அடுத்தபடியாக பங்குத்தந்தை புனித திரேசா ஆலயம் அருட்தந்தை டி.எஃப். போஸ்கோவை அழைக்கிறோம். திருத்தல அதிபர் பங்குத்தந்தை புனித பிரான்சிஸ் சேவியர் ஆலயம் பிராட்வே அருட்தந்தை கே.பி. சிற்றரசை அழைக்கிறோம். கிறிஸ்துவ முன்னேற்ற கழக தலைவர் டாக்டர் ஜோசப் பெர்னாண்டோவை அழைக்கிறோம். திரு மகிமைராஜ் அவர்களையும் அழைக்கிறோம். இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவதற்காக சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட முதன்மை குரு
ஃபாதர் ஜிஜே அந்தோனிசாமியை அழைக்கிறோம். அவர்களுக்கு திருமதி ஜெனிட்டா அவர்கள் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்துவார். அடுத்ததாக ரெஃபரண்ட் ஃபாதர் டிஎம் போஸ்கோ அடிகா அவர்களுக்கு திரு வெலிங்டன் அவர்கள் பொன்னாடை போட்டுவார். அடுத்தபடியாக கிறிஸ்துவ முன்னேற்ற கழக தலைவர் டாக்டர் ஜோசப் பெர்னாண்டோ அவர்கள் ரெவரண்ட் ஃபாதர் கே சிற்றரசுக்கு பொன்னாடை வழங்குவார். அடுத்தபடியாக திரு ஜெய்சீலன் அவர்கள் திரு மைமராஜ் அவர்களுக்கு பொன்னாடையை வழங்குவார். அடுத்தபடியாக ஃபாதர் சிற்றரசு அவர்கள் டாக்டர் ஜோசப் பெர்னாண்டோவுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்ப்பார். இப்பொழுது கிறிஸ்துமஸ் கேக் வெட்டுவதற்காக மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களையும் அழைக்கிறோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இறைவா போற்றி. தந்தையே இயேசுவே ஆவி அன்னையை போற்றி. அன்பு கடவுளே தந்தையே, நீ மகனையே பகிர்ந்து கொண்டு சுவாமி உலக மக்களுக்காக ஆட்சி வழங்க நீ பகிர்ந்து கொடுத்து மகனை அனுப்பி வைத்து இமானுவேல் சொல்லக்கூடிய மகனை அனுப்பி வைத்து சுவாமி நன்றி கூறுகின்றோம். அதேபடி உங்களுடைய அப்போஸ்தலர்களும் சேர்ந்து பெற்ற வாவை பகிர்ந்து கொண்டார்கள். தொடர்ந்து உலகத்திலே எல்லா மக்களும் பகிர்ந்து கொள்ள எங்கள் அன்பு இயேசுவே சொல்லிக் கொடுத்தார். தன்னையே பகிர்ந்து கொண்டார். நாம் பெற்ற பெருவாழ்வை பகிர்ந்து கொள்ள முதலில் சுவாமி எங்களை ஆசிர்வதியும் உள்ள மக்களை ஆசிர்வதிக்கும்படியாக தெய்வாக வேண்டுகின்றோம். இந்த பகிர்விலே மகிழ்ச்சி அடையும்படியாக கொடுப்பதிலே இன்பம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை கிடங்க நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம், வாழ்த்துகின்றோம். எங்குள்ள இழிவுகளை ஆசிர்வதிக்கும்படியாக தொடர்ந்து அவர் நலமோடு வாடும்படியாக ஜெபித்து பல வழியிலே தன்னோட வழியாக பணி செய்யும்படியாக அழைக்கும் சுவாமி இவளை ஆசிர்வதிக்கும்படியாக தொடர்ந்து பணி செய்யும்படியாக பலருக்கு ஏவி ஆசிர்வதிக்கும்படியாக வெளியும் சுவாமி எல்லாத்தையும் மனேசுபடியாக அணிமதியாகும்படியாக வளர்ந்தர கெஞ்சி கொண்டாடுகின்றோம்.
இப்பொழுது சென்னை மயிலை உயர் மலை மாவட்டத்தின் முதன்மை குரு ரெவரண்ட் ஃபாதர் ஜி.ஜே. அந்தோனிசாமி அவர்களை வாழ்த்துரை வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கிறோம். மிகவும் மதிப்பிற்கும் அன்புக்குரிய பங்கு தந்தை அருட்தந்தை சிற்றரசு அவர்களே, இன்றைக்கு சிறப்பு விழா வந்திருக்கும் அருட்தந்தை டி.ஏ. போஸ்கோ அவர்களே, கிறிஸ்தவ முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்து செயல்படுகின்ற டாக்டர் ஜோசப் பெர்னாண்டோ அவர்களே, திரு அந்தோனி லூயிஸ் சேவியர், திரு ஐ. ஜேம்ஸ் ஏ. வில்லிங்சன், திரு அல்போன்ஸ் மோசஸ், கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, இன்றைக்கு வாழ்த்துறை வழங்கவிருக்கும் அருட்தந்தை கே. அருள் ஜெயஸ்தாஸ், திரு எஸ். மகிமராஜ், திருமதி ஜெயசிலி, திரு ஜான் சேவியர், லுடி அலெக்சாண்டர், அருட்தந்தை மரி ஜான் போஸ்கோ, திரு ஜெய்சிலன், வி. வின்சென்ட், ஆரோக்கியம், எஸ். பால், சிறப்பு விருந்தர்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரர்களுக்கும் காலை வணக்கம். இந்த நிகழ்வானது கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம் ஆண்டுதோறும் ஏழைகளோடு கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவதிலே சீரும் சிறப்பாக இவர்கள் தங்களுடைய பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளிலே நம்முடைய சகோதரர் ஜோசப் பெர்னாண்டோ அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து, கிறிஸ்துமஸ் விழா என்பது அன்பின் விழா, இது ஒரு பகிர்வின் விழா, இது அனைவரையும் அரவணைத்து செல்கிற ஒரு விழா என்பதை எடுத்துக்காட்டுகின்ற விதத்தில் ஏழைகளுக்கு நாம் உதவி செய்வது என்பது கிறிஸ்துவத்தோட அடிப்படை மனப்பான்மையும் அடிப்படை பண்பு என்பதை வெளிக்காட்டுகின்ற விதத்தில் உங்களால் இங்கே அழைத்து தங்களுடைய அன்பினை பகிர்ந்து கொள்வதில் இவர்கள் செய்திருக்கிற ஏற்பாட்டிற்கு நான் முதலாக என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு சிறப்பான விழாவில் பங்கெடுப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய மலை மாவட்டத்தின் சார்பாக நம் சகோதரர்களுக்கும் அவருடைய கழகத்திற்கும் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இறைமகன் இயேசு மனிதனாக பிறந்து எப்படி வாழ வேண்டும், இது உண்மையான கிறிஸ்தவ பண்பாடு என்பதை வாழ்ந்து காட்டினார். அவனுடைய படிப்பினையையும் அவருடைய வழிகாட்டுதலையும் பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையிலே சமுதாயத்துக்கு ஏதோ நன்மை செய்வது என்ற எண்ணத்தோடு இத்தகைய ஒரு கழகத்தை துவங்கி ஆண்டுதோறும் ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல செயல் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் ஜோசப் பெர்னாண்டோ அவர்களையும் அவருடைய எந்த செயலாற்றுகிற பொறுப்பாளர்களையும் அவருக்கு உறுதியாக இருக்கக்கூடிய அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் என் நன்றியையும் பாடத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவின் வழியாக இவர்கள் பணி சிறக்க வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நல்ல பணிகள் இவருடைய கழகத்தின் விழாக்கள் செய்து மக்களுடைய ஆதரவை பெற்று என்றும் இவர்கள் தாங்கள் மேற்கொண்ட கொள்கையிலே நிலை பெறாதிருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இதில் உங்களுடைய முயற்சி ஆசீர்வதித்து என்று உங்களை பாதுகாப்பதாக. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக பங்கு தந்தை புனித திரேசார் ஆலயம் நுங்கம்பாக்கம் ரெவரண்ட் ஃபாதர் டி.ஏ. போஸ்கோ அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்புள்ள தந்தை அந்தோனிசாமி அவர்களே, தந்தை சிற்றரசு அவர்களே, திரு ஜோசப் பெர்னாண்டோ அவர்களே, அன்புள்ள மகிமராஜ் அவர்களே, மற்றும் உள்ள பெரியவர்களே, நண்பர்களே, கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை என்ற வார்த்தைகளுங்க பல ஆண்டுகளாக நம்முடைய ஜோசப் பெர்னாண்டோ அவர்கள் இந்த பணியின் பகுதியிலே மக்களுக்கெல்லாம் பணியாற்றி வருகின்றார். பொதுவாக
பணம் ஏற்றுக்கொண்டு கொடுப்பது மிகப்பெரிய சாதனை அல்ல. உள்ளதை வைத்துக்கொண்டு அதில் பகிர்ந்து கொண்டால மிகப்பெரிய சாதனை. அந்த அமைப்பிலே நான் பணம் இருக்கிறதோ இல்லையோ எப்படியாவது கொடுக்கலாம்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தோடு பல ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றார். மகிழ்ச்சி அடைகின்றார். துணையாக பல பேர் உதவி செய்கின்றார்கள், மாற்றவில்லை. ஆனால் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசை, கொடுக்கணும் பகிர்ந்து கொள்ளணும் சொல்லக்கூடிய ஆசை, ஆசை மேல ஆசை, இப்படியே கொடுத்தாலும் சொல்லக்கூடிய ஆசை. ஆக அவருக்கு இந்த வழியிலே நன்றி சொல்லி இன்னும் பல வழி இந்த போது மக்களுக்கு உங்களுக்கு துணி கிறிஸ்துமஸ் முன்பாக பிடித்துக்கொள்ள சந்தோஷமான புத்துணி கொடுத்து பல வழியிலே இந்த சமயத்தில் தந்தை சிற்றரசு அவர்களும் உங்களை ஆசி வழங்கி இடத்தை கொடுத்து பல வழியிலே இந்த பணி ஆற்றுகின்றார்கள். தொடர்ந்து இந்த பணி ஆற்றுபடியாக பல வழியிலே இந்த பணி இதோடு போல நீங்க ஜெபம் பண்ணிக்கணும், ஜெபம் பண்ணணும், பண்ணதான் இன்னும் அதிகமாக நிறைய உதவி செய்ய முடியும், அவங்க உதவி செய்ய முடியும். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு நீங்களும் பெற்றுக்கொண்ட இது மட்டுமல்ல, நீங்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுங்க மட்டுமல்ல, உங்களோட நீங்களும் பகிர்ந்து கொள்ளணும். பண்ணா அதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி காண முடியும். தொடர்ந்து ஜோசப் பெர்னாண்டோ அவர்கள் நலமோடு வளமோடு வாடும்படியாக வாழ்த்தி பல பணிகளை ஆற்றும்படியாக ஜெபிக்கின்றேன். நன்றி, ஆசீர், வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக திருத்தல அதிபர் பங்கு தந்தை புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயம் ரெவரண்ட் ஃபாதர் கே.இ. சிற்றரசை அன்போடு அழைக்கிறோம். பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு, பாசத்துக்குரிய தந்தை, நம் மீது அதிக அக்கறை கொண்டிருக்கிற அருமையான தந்தை ரெவரண்ட் ஃபாதர் ஜி.ஜே. அந்தோனி சாமி அவர்களை அன்பான கூட்டத்தில் பேர வருக என்று வரவேற்று அவர்களை வாழ்த்துகிறோம். அவருக்காய் நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எப்பொழுது எந்த நிகழ்ச்சி நடந்தாலும், குறிப்பாக டாக்டர் எஸ். ஜோசப் பெர்னாண்டோடைய நிகழ்ச்சி என்றால் ஓடோடி வந்து கரம் கொடுக்கிற ஒரு கரம் எது என்றால் அது ரெவரண்ட் ஃபாதர் டி.எஃப். போஸ்கோடைய கரமாகத்தான் இருக்கு. எனவே இந்த வேளையிலே அவருக்கு நன்றி சொல்லுகிறோம், அவரை வாழ்த்துகிறோம், அவருடைய பணிக்காய் நாம் தொடர்ந்து செய்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, 1983 தொடங்கப்பட்டது கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம். ஆக இதனுடைய ஸ்தாபகராக இன்று வரை தலைமையேற்று வழி நடத்தக்கூடிய ஒரு கிறிஸ்தவத்திற்கென்று ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர் யார் என்றால் அது டாக்டர் எஸ். ஜோசப் பெர்னாண்டோ அவர்களே. கிறிஸ்தவத்திற்கென்று ஒரு முகத்தை ஏற்படுத்தியவர். குறிப்பாக தமிழகம் மட்டுமல்ல, நமது தேசிய அளவில் கிறிஸ்தவத்திற்கென்ற ஒரு அரசியல் போக்கை நடத்தி கொடுத்தவர். அரசியல் போக்கிலே கிறிஸ்தவத்திற்கென்ற ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர். கிறிஸ்தவ முன்னேற்ற கழகத்தின் மூலமாக நம்மை அடையாளப்படுத்தியவர் தான் டாக்டர் எஸ். ஜோசப் பெர்னாண்டோ அவர்கள். எனவே உங்கள் பேரில அருமையான ஐயா டாக்டர் எஸ். ஜோசப் பெர்னாண்டோ அவர்களுக்கு ஜோர கரங்கள் தட்டி வாழ்த்துக்களை தெரிவிப்போம். 1983 ஆண்டு தொடங்கி இந்நாள் வரை ஒவ்வொரு ஆண்டும் இந்த சிறப்பு நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறார். ஏழை எளியோருக்கு அள்ளி 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 கொடுக்கிற அருமையான தர்மகர்த்தாவாக இருந்து வருகிறார் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றே. அவரோடு இணைந்து பணி செய்கிற அந்தோனி லூயிஸ் சேவியர், ஜேம்ஸ் லிவிங்ஸ்டன், அல்போன்ஸ் மோசஸ், சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் மகிமேராஜ் மற்றும் நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இது கிறிஸ்துமஸ் நிகழ்வு அல்லவா? கிறிஸ்துமஸ் என்ன அர்த்தம்? கிறிஸ்துமஸ் என்ன? பிறந்த நாள் விழா இல்லையா? நம்ம எல்லோரும் பிறந்த நாளை கொண்டாடுவோம்.
ஆனா உலகமே கொண்டாடுகிற ஒரு பிறந்த நாள். அது என்ன பிறந்த நாள்? அது என் அருள்நாத இயேசு ராஜா அவருடைய பிறந்த நாள். எனவே இந்த இயேசுடைய பிறப்பை கொண்டாடுகிற வகையில இதோ இன்றைக்கு தன்னால் முடிந்ததை இந்த கிறிஸ்து முன்னேற்ற கழகத்தின் மூலமாக உங்களுக்கு பொருட்கள் வந்து சேருகிறது. நாம் ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணம் மேலோங்கி நிற்கிறார். உலகெங்கும் அவர் சொன்னாரு, நற்செய்தி, மாபெரும் நற்செய்தி ஒன்றை நான் அறிவிக்கிறேன். அது என்ன நற்செய்தி? நமக்காக தாவீதின் ஊரிலே மீட்பர் ஒருவர் பிறந்திருக்கிறார். அந்த இயேசுடைய பிறப்பு வரலாற்றை இரண்டு கூறாக பிரித்து அந்த வரலாற்றினுடைய மையமாக இந்த அருள்நாத இயேசு மாறினார். கிமு கிபி என்று வரலாற்றின் நாயனாக இதோ இந்த அருள்நாத இயேசு இருக்கிறார். அவர் பெயரிலே இன்றைக்கு நீங்களும் நானும் ஓடோடி வந்திருக்கிறோம். அவர் பெயரிலே 1983 ஆண்டில் தொடங்கி இந்நாள் வரைக்கும் அவர் பெயரிலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக கிறிஸ்துவ முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் ஏ. ஜோசப் பெர்னாண்டோ அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார் என்பது மிகவும் பாராட்டுக்குரிய ஒன்று. அவரோடு இணைந்த நண்பர்கள் உறுதுணையாக இருப்பது என்பது அதிலும் மிக சிறப்பான ஒன்று. ஆக அரசியல் தளத்திலே தடத்தை பதித்தவர், கிறிஸ்தவர்களுக்கென்ற ஒரு முகத்தை காண்பித்தவர், கிறிஸ்தவர்களுக்கென்ற ஒரு அடையாளத்தை கொடுத்தது இந்த கிறிஸ்தவ முன்னேற்ற கழகமே என்பதை சொல்லி உங்கள் யாவரையும் வாழ்த்தி வணங்கி பாராட்டி மகிழ்கிறோம். நன்றி ஃபாதர். அடுத்தபடியாக திரு எஸ். மகிமைராஜ் அவர்கள், சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அவர்களை அன்போடு வாழ்த்துரை வழங்குவதற்காக அழைக்கிறோம். இந்த அருமையான நிகழ்விலே பங்கு கொள்வதற்கு மனது மிகவும் உலகாகிதமடைகிறது. இந்த நல்ல நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி வரும் அருமை சகோதரர் கிறிஸ்துவ முன்னேற்ற கழக தலைவர் டாக்டர் ஜோசப் பெர்னாண்டோ அவர்களே, இந்த விழாவை குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்த ரெவரண்ட் ஃபாதர் சென்னை மயிறு உயர் மறைமாவட்டத்தினுடைய முதன்மை குரு ஃபாதர் ஜி.ஜே. அந்தோனிசாமி அடிகளார் அவர்களே, கேக்கை வெட்டி நமக்கெல்லாம் ஊட்டிய நுங்கம்பாக்கம் பாரிஷ் பிரீஸ்ட் ஃபாதர் டி. போஸ்கோ அவர்களே, எனக்கு முன்னால் சிறப்பான ஒரு சிற்றுரையை வழங்கிய ஃபாதர் கே. சிற்றரசு நமது பங்கு தந்தை அவர்களே, மற்றும் கிறிஸ்துவ முன்னேற்ற கழக பொறுப்பாளர்களே, கூடியிருக்கும் தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவரையும் வணங்கி வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேச ஆசைப்படுகிறேன். ஆண்டு முடியுதோ இல்லையோ, ஒவ்வொரு ஆண்டின் முடிவிலும் கிறிஸ்துவ முன்னேற்ற கழகம் தனது அன்பை மாண்பை வெளிக்காட்டும் விதமாக இப்படிப்பட்ட நிகழ்வுகளை கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்வை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றை நாம் மனம் திறந்து பாராட்டியாக வேண்டும். ஏனென்றால் இந்த சோடா பாட்டில் எந்தூசியாசம் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். ஏதோ 1 வருடம் 2 வருடம் அந்த எந்தூசியாசம், அந்த உணர்வு நிலைத்து நிற்கும். ஆனால் ஆண்டாண்டு காலமாக இந்த நிகழ்வை அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அருமை சகோதரர் ஜோசப் பெர்னாண்டோ அவர்களும் அவரை சார்ந்த இயக்கத்தினருக்கும்
எனது மனமார்ந்த நன்றியை உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தவம் என்றால் என்ன? அருமை அடிகளார்கள் அவர்கள் இருக்கின்றார்கள். புதிதாக என்னால் ஒன்றும் சொல்லிவிட முடியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்டர்வியூ வைப்பார்கள். நேர்காணல் என்று சொல்லுகிறோம். இன்டர்வியூ வைப்பார்கள். அந்த இன்டர்வியூவிலே நாம் சேர வேண்டும். நாம் அவர்கள் கேட்கின்ற கேள்விகளை புரிந்து கொண்டு சரியாக பதில் சொல்ல வேண்டும். அப்படி பதில் சொன்னால்தான் நாம் தேடி போன வேலை நம்மை நாடி வரும். இதை ஏன் இதற்கு சொல்லுகிறேன் என்றால், இறைமகன் இயேசு இன்டர்வியூ நடத்தப்படும் இறுதி நாளில் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த இன்டர்வியூ உள்ளங்களுக்கு தெரிந்ததுதான். இன்டர்வியூ என்றாலே அது ஒரு மூடு மந்திரமாக, முழுக்க முழுக்க ஒரு ரகசிய நிகழ்வாகத்தான் இருக்கும். நான் இந்த கேள்வியை கேட்பேன், உங்கள் பதில் என்னவாக இருக்க வேண்டும் என்று இருக்காது. அப்படி என்றால் அது இன்டர்வியூவே அல்ல. ஆனாலும் இறைமகன் இயேசு நமக்கு இன்டர்வியூ நடக்கும் இறுதி நாளில் என்று மட்டுமல்லாமல் கேள்வியையும் தந்துவிடுகிறார்கள். அதற்குரிய பதிலுக்கான முகாந்திரத்தையும் தந்துவிடுகிறார்கள். கேள்வி என்ன? நான் ஆடை விட்டு இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தாயா? நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவளித்தாயா? நான் தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தாயா? நான் நோயிட்டு இருந்தேன், என்னை கண்டு நீ என்னோடு வந்து அதை பகிர்ந்து கொண்டாயா? இல்லை, நான் சிறையில் வாடினேன், என்னை வந்து பார்த்தாயா? இதற்கு நீங்கள் ஒழுங்கான முறையிலே இங்கே வாழ்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டீர்கள் என்றால் போதும். ஆக நமக்கு நடக்கக்கூடிய இன்டர்வியூவில் சொல்லப்பட்டாயிற்று, நமக்கு என்ன கேள்விகள் கேட்கப்படும் என்றும் சொல்லப்பட்டாயிற்று. நாம் எப்படி இந்த நிலவுலகிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் நம்மளுக்கு முழுக்க முழுக்க தெள்ள தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கை போல நமக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில். அதனால்தான் தொடக்க நாட்களிலே, ஆதி நாட்களிலே இது கிறிஸ்துவ மதம் என்றெல்லாம் அழைக்கப்படவில்லை. ஆதி நாட்களிலே, தொடக்க நாட்களிலே it was not the way. இது ஒரு வழி. எங்கே இருந்து எங்கே போகக்கூடிய வழி? இந்த நில உலகில் நாம் பறந்திருக்கின்றோம். நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த வழியில் சென்றால் முக்தி அடையலாம் என்ற பொருளில் தான் வழி என்று வைத்திருந்தார்கள். ஆக அந்த வழியிலே, அந்த வழியை பின்பற்றித்தான் இந்த கிறிஸ்துவ முன்னேற்ற கழகமானது நடைபோட்டு வருகிறது. ஏதோ பெயரளவில் கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம் என்பதை வைத்துக் கொள்ளாமல் அதனுடைய தாற்பயத்தை முற்றுமாக உள்வாங்கி இந்த கிறிஸ்தவம் என்றால் என்ன என்பதை நமது பிராக்டிக்கல் ஆஸ்பெக்டில், நடைமுறையில் காட்டக்கூடிய ஒரு இயக்கமாக அண்ணன் ஜோசப் பெர்னாண்டோ அவர்கள் இந்த இயக்கத்தை நடத்தி வருகிறார்கள். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த இயக்கத்தை மேலும் வலுப்படுத்தி இவர்கள் செய்கின்ற இந்த நற்பணிகளுக்கு, அரும்பணிகளுக்கு நாம் துணையாக இருந்து மென்மேலும் இந்த பணிகள் சிறக்க எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தித்து உங்களிடமிருந்து வணங்கி வருகின்ற கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை கூறுவதோடு மலரவிருக்கின்ற புத்தாண்டு உங்கள் அனைவரின் ஒவ்வொருவரின் வாழ்விலுமே இறையேசு தந்த அமைதியும்
மகிழ்வும் வளமும் வாழ்வும் உங்களுக்கு நிறைவாக அமைய வேண்டும் என்றும் நான் இறைவனை பிரார்த்தித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்தபடியாக கிறிஸ்துவ முன்னேற்ற கழகத்தின் தலைவர் டாக்டர் ஜோசப் பெர்னாண்டோ அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். கிறிஸ்துமஸ் விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற அருமை பெரியவர்களே, இந்த தாய்மார்களே, இந்த ஏழைகளுக்காக வேண்டி ஏற்றுக்கொள்ள வழங்க வந்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய தந்தை சிற்றரசு அவர்களே, விழாவை குத்து விளக்கேற்றி தூக்கி வைத்த சென்னை மயிலை உயிரி மர ஓட்ட தந்தை அன்புசாமி வடிகளார் அவர்களே, நமக்கெல்லாம் கேக்கு வெட்டி மகிழ்ச்சி ஊட்டிய வணக்கத்துக்குரிய தந்தை ஏ போஸ்கோ அவர்களே, மிக சிறப்பான வகையிலே சிறப்புரையாற்றி கிறிஸ்துவ முன்னேற்ற கழகம் என்ன செய்திருக்கிறது என்பதை சுருக்கமாக விளக்கமாக பேசி முடித்த அருமை நண்பர் மயிமராஜ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவ முன்னேற்ற கழக சார்பிலே நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவ முன்னேற்ற கழகமானது 1973ஆம் ஆண்டு இதே மண்டபத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2008 கிறிஸ்துவ முன்னேற்ற கழகம் 30 விழாவை மிக சிறப்பான முறையிலே கொண்டாடியது. அதுவும் இதே மண்டபத்தில் தான். அதற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்தவர்கள் வணக்கத்துக்குரிய ஆயர் எம்ஜிஎஸ் ஆண்டகி அவர்கள். ஆக கிறிஸ்துவ முன்னேற்ற கழகம் என்ற இடத்தில் 51 ஆண்டுகளாக நம்முடைய தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல, குறிப்பாக சிறுபான்மை மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் அவருடைய வளர்ச்சிக்காகவும் இந்த மத்திய மாநில அரசுகள் சிறுபான்மை மக்களுக்கு தீங்கு விளைவிக்கின்ற நேரத்திலே அரசின் தவறை சுட்டி காட்டி அதை திருத்த வேண்டும் என்று, அந்த சட்டத்தையே திருத்த வேண்டும் என்று பல இடங்களிலே போராடி வெற்றி கண்டது கிறிஸ்துவ முன்னேற்ற கழகம். குறிப்பாக ஒன்றை மட்டும் தமிழக அரசு சொன்னதை ஒன்றை மட்டும் நான் குறிப்பிட ஆசைப்படுகிறேன். மீனவர்கள் கிறிஸ்தவர்கள் தமிழகத்தில் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் இருக்கிறார்கள். ஆனால் அரசு ஒரு ஆணை விட்டது, இந்து மீனவர்களுக்குத்தான் இந்த அரசு ஆணை செல்லும் என்று அரசு ஒரு ஆணை பிறப்பித்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அடுத்த ஆண்டே கிறிஸ்துவ முன்னேற்ற கழகம் நடத்திய கிறிஸ்துமஸ் விழாவிலே அருமை அமைச்சர் ஆற்காடு வீரசாமியை அழைத்து இந்த அரசு ஆணையிலேயே தவறு இருக்கு என்பதை சுட்டி காட்டி அவர் அப்பொழுது வேந்தார், என்ன தவறு இருக்கிறது என்று என்னிடத்தில் கேட்டார். நான் அவரிடத்தில் அழகாக சுருக்கமாக சொன்னேன், தமிழகத்தை பொறுத்தவரையில் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் மீனவர்கள் யார் ஜாஸ்தி இருக்கிறார்கள், கிறிஸ்துவ மீனவர்கள் தான் ஜாஸ்தி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசு ஒரு ஆணையை பிறப்பிக்கின்ற போது உடனடியாக நீங்கள் சென்சஸ் எடுத்திருக்க வேண்டும். யார் சொன்னார்கள், இவர் சொன்னார்கள் என்பதை நீங்கள் செய்கின்ற போது பெரும் விளைவுகளையே சந்திக்க வேண்டி வரும் என்று சொன்னேன். நான் நாளையே முதலமைச்சரை சந்தித்து இதை எடுத்து சொல்லி உடனடியாக மாற்று வழிக்கு நான் ஏற்பாடு செய்தேன் சொன்னால் அவர் சொன்னதை உடனே நிறைவேற்றி அந்த அரசு ஆணைக்கு பதிலாக 224 ஜீவங்களை அமல்கள் போட வைத்து இப்பொழுது கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் கிறிஸ்துவ மீனவர்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலை சேர்த்து அவரும் அந்த சலுகை கொடுக்கிறார்கள். ஆகவே அதுபோன்ற இன்னொன்றே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்தியாவிலேயே முதல்வர் எம்ஜிஆரை அழைத்து வந்து கிறிஸ்தவர்களை பிற்படுத்தப்பட்ட பட்டியலை சேர்ப்பது கிறிஸ்துவ முன்னேற்ற கழகம் தான். அந்த எல்லா அரசு ஆணைகள் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் போடுவார்கள். ஆனால் அந்த அரசு ஆணையை தமிழிலும் போட வைத்திருக்கிறேன். முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் கேட்டார்கள், எனக்கு எதற்காக தமிழில் போட வேண்டும் என்று சொன்னார் கேட்டார்கள். நான் அவர்களுக்கு சுருக்கமாக சொன்னேன், கிராமங்களுடைய மக்களுக்கு ஆங்கிலம் அதிகமாக தெரியாது,
தமிழில் அரசாணை இருந்தால் இதை அரசு அதிகாரத்தை சுட்டி காட்டி ஐயா எங்களுக்கு இந்த சலுகை உண்டு என்று சொல்வார்கள். அப்பொழுது சொல்வது மட்டுமல்ல, உங்களையும் நினைப்பார்கள் என்று சொன்னேன். அவர் சிரித்து கொண்டு உடனடியாக நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று உடனடியாக கோவிந்தனை ஃபோன் பண்ணி அவருடைய கீழே ஃபோன் பண்ணி உடனடியாக அரசாணை கல்வியும் போராட்டேன். இது போன்ற பல பிரச்சனைகளை எளிதான ஒரு சபையை பார்த்தீங்கன்னா சேலரி சபை எத்தனை ஆண்டுகளாக எவ்வளவு பிரச்சனைகளோடு நாம் மோதிக்கொண்டு இங்கிருந்து டெட்பாடியாக போக முடியாது, அங்கே வர முடியாது, மாணவர்கள் போனால் 15 நிற்க வேண்டி வரும். இதை உடனடியாக அங்குள்ள தந்தை பேட்ரிக் அவர்கள் என்னை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் நினைத்தால் முடியும் என்று சொன்னார்கள். உடனடியாக போராட்டத்தை உண்டு பண்ணி போராட்டம் தொடங்கி முடிந்தவுடனே அரசு அதிகாரிகள் ரயில்வேஸ் ஆஃபீஸர்களை வந்து சந்தித்து கேட்டார்கள், மத்திய அரசு ரெடியாக இருக்கிறது, 50% உங்களுக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம், மாநில அரசை உடனடியாக சந்தித்து அந்த பணம் அவர் 50% போட்டால் உடனடியாக நாளை மறுநாளே ஆரம்பிப்போம் என்று சொன்னார்கள். முதல்வர் ஜெயலலிதா அவர்களை சந்தித்து விளக்கமாக சொல்லி உடனடியாக ஏற்பாடு சொன்னார்கள். கிறிஸ்துவ முன்னேற்ற உலகம் 51 ஆண்டுகள் என்று சொல்லுகிற போது என்ன செய்தார் என்று யார் கேட்டாலும் உடனடியாக பதிலை ரெடியாக சொல்லுவேன். யாரும் செய்யாத காரியங்களை செய்திருக்கிறோம். கிறிஸ்தவ மக்கள் இதுவரைக்கும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாம் தட்டி எழுப்பி இந்த நாடு நமக்கும் சொந்தம், நமக்கு நம்முடைய முன்னேற்றத்துக்கு நாம் எல்லாம் உழைக்கிறோம் என்பதை சுட்டி காட்டி தினந்தோறும் நம்முடைய பணிகளை செய்ய வேண்டும். நம் மக்களுக்கு ஏழைகளுக்கு சரி, வலியவர்களுக்கு சரி, நடுத்தர வாசிகளுக்கு சரி, நம்மால் ஆண்ட உதவிகளை செய்ய வேண்டும் என்று சுட்டி காட்டி சென்னையில் மட்டுமல்ல கன்னியாகுமரி, ஈரோடு கொடுத்திருக்கிறோம். இது மாதிரி நிகழ்ச்சிகள் கோயம்புத்தூரில் கொடுத்திருக்கிறோம், காங்கேயத்தில் கொடுத்திருக்கிறோம், அதுபோன்று திண்டுக்கல்லில் கொடுத்திருக்கிறோம். தமிழகம் முழுவதும் இது போன்ற நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறேன். அதுபோன்று மத்திய அரசு பல நேரங்களில் சொல்வது கொண்டு கிறிஸ்தவ முன்னேற்ற காலம் நிகழ்ச்சியை நிற்க முடியாது என்று சொன்னார்கள். நான் உடனடியாக திண்டுக்கல்லை எலெக்ஷனே நானே நின்றேன். இதே போன்ற பல நிகழ்ச்சிகளிலே எது முடியாது என்று சொல்கிறார்களோ அதையெல்லாம் முடியும் என்பதை அரசுக்கு, மத்திய மாநில அரசுக்கு சுட்டி காட்டி அதை நிரூபித்திருக்க என்பதை கூறிக்கொண்டு நீங்கள் உங்களுக்கெல்லாம் அமைதியோடு இருங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள். பேச்சுப்படி வெளியே இருக்குது, எல்லோருக்கும் கிடைக்கும் என்பதை பணிவோடு சொல்லிக்கொண்டு நீங்கள் நெய்தாக வந்தீங்கன்னா சீக்கிரத்தில் கொடுத்து முடிப்போம் என்பதை மீண்டும் ஒருவரை அன்போடு கூறிக்கொண்டு வருகை தந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தலைவரே. நன்றி உரை வழங்குவதற்காக திரு வின்சென்ட் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவை சிறப்பாக நடத்தி தந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும், கிறிஸ்தவ முன்னேற்ற கழக சார்பாக நன்றியையும், இந்த கூட்டத்தின் அழைப்புக்கு ஏற்று இங்கே அமைதியாக பொறுமை காத்து நடத்தி கொடுத்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி. இதற்கு பிறகு அமைதி காத்து நிதானமாக வந்து கிறிஸ்துமஸ் விழாவுக்கு வழங்கவிருக்கும் வேட்டி புடவைகளை வாங்கி செல்லுமாறு உங்களை பணிவடிகளுடன் கேட்டுக்கொண்டேன். நன்றி, வணக்கம். வெளியே போயிடுங்க, வாங்க. கார்டு வாங்குறீங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ் விஷ் பண்ணுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் ஃபாதர். அப்படியே 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 கேமரா இருக்கு பார்த்தீங்களா? உங்கள் முகத்தை எல்லாம் பார்க்கணும் பாரு. ஓகே ஓகே, அப்படியே வருங்க. எல்லாம் எழுதி அப்படியே உட்காருங்க, உட்காருங்க.
மாறுபடுவோம், உயர்வு அடைவோம் என்ற உயரிய சித்தாந்தத்தோடு 1983 ஆண்டு தொடங்கப்பட்ட அரசியல் கட்சியாக, ஒரு இயக்கமாக கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம் இன்று வரை சிறப்பான விதத்தில் இயங்கிக் கொண்டு வருகிறது என்பதை உலகம் அறியும். கிறிஸ்தவ முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்தநாள் விழாவை மக்களோடு மக்களாக 51 ஆண்டுகளாக சிறப்பித்து கொண்டு வருகிறது இந்த கிறிஸ்துவ முன்னேற்ற கழகம். கிறிஸ்துவ முன்னேற்ற கழகம் என்றாலே இதனை தோற்றுவித்தவர், நம் எல்லோருக்குமே அறிமுகமானவர், அரசியல் உலகத்திலே தடத்தை பதித்தவர், கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு அடையாளத்தை கொடுத்தவர், கிறிஸ்துவ முன்னேற்ற கழகத்தின் மூலமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமது உரிமைகளுக்காக போராட்ட களத்திலே குதித்தவர்தான் இதோ ஸ்தாபகர் தலைவர் டாக்டர் எஸ். ஜோசப் பெர்னாண்டோ அவர்கள். இந்த முகம் உலகு அறிந்த முகம். இதோ தலித்து மக்களுக்காய், கிறிஸ்தவர்களுக்காய், நொறுக்கப்பட்ட அடித்தட்ட மக்களுக்காய் உழைத்து அவர்களுக்கான உரிமையை கொடுக்க வேண்டும் என்பதிலே முனைப்போடு செயல்பட்டவர். 50 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்விலே மிகவும் அக்கறையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மாமனிதர். ஒவ்வொரு ஆண்டும் 1000க்கு மேற்பட்ட ஏழை எளியோருக்கு இலவச வேட்டி புடவை கொடுத்து அவருடைய வாழ்க்கையிலே புத்தொளி வீசச் செய்த அருமையான ஒரு மாமனிதர் டாக்டர் எஸ். ஜோசப் பெர்னாண்டோ அவர்கள். ஐயா அவர்களை யாம் வாழ்த்துகிறோம். அவர் நீடூடி வாழ வேண்டும், நம்மோடு வாழ வேண்டும், நம் மக்களுக்காக உழைக்க வேண்டும், நம் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதே எனது அவா. ஆக இன்றைய நாள் சிறப்பு செய்த அண்ணன் தலைவர் டாக்டர் எஸ். ஜோசப் பெர்னாண்டோ அவர்களுக்கு மீண்டுமாய் வாழ்த்துக்களும் ஜெபங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஸ்தாபகர் தலைவர் கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம் டாக்டர் எஸ். ஜோசப் பெர்னாண்டோ அவர்கள் நம்மோடு உரையாற்றுவார். கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம் 1973 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இன்றோட 51 ஆண்டுகளாகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் 20/12/2008 அன்று 30 விழாவை நடத்தினோம். மிக சிறப்பாக நடத்தினோம். அது இங்கே சகாப ஹாலிலே நடத்தினோம். அதற்கு வருகை தந்தவர் வணக்கத்துக்குரிய ஆயர் எம்ஜி ஆண்டகை அவர்கள். அவர் கோட்டர் ஆயராக இருந்தபொழுது வருகை தந்து மிகவும் சிறப்பான முறையிலே கலந்து கொண்டு உரையாற்றி முடித்தார்கள். அதே போன்ற கிறிஸ்தவர்களை 1983 ஆண்டு மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களை அழைத்து வந்து கிறிஸ்தவர்களை பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொண்ட போது மனமகிழ்ச்சியோடு கிறிஸ்தவர்களை பிற்படுத்தப்பட்ட பட்டியலை அறிவித்தார்கள். அறிவித்தது மட்டுமல்லாமல் அரசு ஆணைகளெல்லாம் ஆங்கிலத்தில் தான் பிரதிபலிப்பார்கள். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கையை ஏற்று அரசு ஆணை ஆங்கிலத்திலும் தமிழிலும் விளங்க செய்தார்கள். அதே போன்று கிறிஸ்தவர்கள் கோயில்களிலே உபயோகப்படுத்துகிற தேன், அதாவது அதிரச ரசத்தை அவர்கள் காலத்தில் தான் நம்மெல்லாம் தயாரிப்பதற்கு வேண்டிய ஆணை பிறப்பித்து இப்பொழுது நாமே தயாரித்துக் கொள்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு வக்ஃபோர்டு வைக்க வேண்டும் என்று பலரும் கூறிய பொழுது புரட்சித் தலைவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அருளப்ப ஆண்டவர்கள் என்னை அழைத்து இது நமக்கு வேண்டாம், 1945 வரவு செலவு நமக்கு இருக்கிறது, இந்த வரவு செலவை அரசு அதிகாரிகளே விரிவை பண்ணி பண்ணுகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டு ஆகவே நமக்கு வக்ஃபோர்டு தேவையில்லை என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். நான் அவரிடத்தில் போய் சொன்னபொழுது அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய ஆட்சி இருக்கின்ற வரையிலும் வக்ஃபோர்டு வைக்க மாட்டேன் என்று உங்களுடைய பேராயிட்டு சொல்லுங்கள் என்று மன மகிழ்ச்சியோடு சொன்னார்கள்.
அதை பேராயிட்ட சொன்னபோது அவர்கள் இன்னும் இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு அவர்கள் ஏற்றுக்கொண்டு உண்மையிலே அவர் பல்லாண்டு வாழ வேண்டும், சீரோடு வாழ வேண்டும், சிறப்போடு வாழ வேண்டும் என்று அவருக்காக நான் திறந்தோறும் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதே போல் அவர்கள் அறிவித்த கிறிஸ்துவனை பிற்படுத்தப்பட்ட பட்டியலை அறிவித்ததை நம்முடைய பேராயர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தமிழகத்தில் உள்ள கோவில்களுக்கெல்லாம் அறிவிக்க வேண்டும் என்றும் அதற்கு முனைப்பாக இருந்தவர் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றும் சுற்றறிக்கை அனுப்பினார்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நம்முடைய ஆயர்களும் மறைந்த முதல்வரோடு தோளோடு தோள் கொடுத்து எந்த பிரச்சனையானாலும் அவர்கள் மனமாற ஏற்றுக்கொண்டு புரட்சி தலைவரும் சரி, மறைந்த ஜெயலலிதா அவர்கள் சரி ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுடைய காலத்தில் தான் புனித ஸ்தலங்களுக்கு போக வேண்டும் என்று பலர் என்னிடம் சொன்னார்கள். நான் அம்மாவை சந்தித்து சொன்னேன், அம்மா, இஸ்லாமியர்களுக்கும் புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் போவதற்கு வழிவகுத்திருக்கிறீர்கள், கிறிஸ்தவர்களுக்கு வழிவைக்க வேண்டுமே என்று சொன்னேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நீங்கள் நினைத்தால் முடியும் அம்மா, அதற்குள்ள பொருளாதாரத்தை வழங்கினால் முடியும் அம்மா என்று சொன்னேன். உடனடியாக அவர் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் 1 கோடி ரூபாய் ஒதுக்கி 500 பேர் போகிற அளவுக்கு அவர்கள் வழிவகுத்தது மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் மன மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமை நண்பர்களே, இது மட்டுமல்ல, கிறிஸ்துவ முன்னேற்ற கழகம் எவ்வளவோ தமிழகம் முழுவதும் எவ்வளவோ காரியங்களை இருக்கிறது. குறிப்பாக விவேகானந்தா பாறையிலிருந்து கடற்கரை கரை வருவதற்கு ரோடு போடுவதற்காக முயற்சி செய்தார்கள் ஒரு சிலர். அதை மறைந்த முதலமைச்சர் இந்திரா காந்தி அம்மாவை சந்தித்து, இது கூடாதம்மா, மீனவர்களுடைய எதிர்காலமே இருண்டு போய்விடும், நீங்கள் தடுத்து நிறுத்த உங்களால் தான் முடியும் என்று சொன்னேன். உடனடியாக சரி என்று சொன்னார்கள், செய்தார்கள். இன்று அங்கே கட்டுமணங்களெல்லாம் மன மகிழ்ச்சியோடு அவர்கள் மீன் பிடிக்கிறார்கள். அங்கே பாறைக்கு விவேகானந்த இராக்குக்கு போவதற்கு போட்டிலேயே போகிறார்கள். இதை வழிவகுத்தவர்கள் இந்திரா காந்தி அம்மா தான். ஆகவே கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம் சும்மா இருக்கிறவில்லை, ஒரு பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று சாலையிலே சபையை போடுவதற்காக வேண்டி போராடினோம். அரசு அதிகாரிகளை சந்தித்து அந்த சபைக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். மாநில அரசை சந்தித்து ஒரு 50% பணத்தை உடனடியாக ஒதுக்க சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை சந்தித்து சொன்ன உடனே அவர்கள் மனமுகுந்து ஏற்றுக்கொண்டு உடனடியாக செய்து இப்பொழுது மனமகிழ்ச்சியோடு மக்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக போயிட்டு வருவதற்கு வேண்டிய பாதை அமைத்திருக்கிறார்கள். இப்பொழுது ஆர்எஸ்ஆர் ஆஸ்பத்திரிக்கு ஃப்ரீயாக போக முடியும். டெத் பாடி அங்கேருந்து இங்கேயும் இங்கேருந்து அங்கேயும் போவதுக்கு வழி, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கெல்லாம் எந்த இடைஞ்சலை சிறப்பான முறை செய்வதாக, இப்படி பல நன்மைகளை கிறிஸ்துவ முன்னேற்ற கழகம் செய்வதற்கு என்பதையும் அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்களும் மறைந்த முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களும் தான் என்பதை மனமகிழ்ச்சியோடு சொல்லிக்கொண்டு இந்த நேரத்தை எனக்கு ஒதுக்கி கொடுத்த நமது டிவி பொறுப்பாளர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைய பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.